வணக்கம் நண்பர்களே, உங்கள் தினேஷ் விஜயஹாசன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள், அதாவது நம்மளோட ஒரு பழைய சைக்கிள். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம புது சைக்கிள் வாங்க போகிறதுனால நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது சைக்கிளை எடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம வேறு வீட்டில் வெட்டியாக தான் இருக்கோம். சரி, இதை க்ளீன் பண்ணால் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் ஒருத்தர் மட்டும் வந்திருக்கேன், சாய் கார்த்திக் வரல. வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே. இதுதான் வந்துட்டு என்னோடய சைக்கிள். இது கிடையாது, இதுதான் என்னோடய சைக்கிள், என்னோடய பழைய சைக்கிள். இதை நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். புது சைக்கிள் வந்ததுனால கொடுப்போம்னு நாங்களே வச்சுக்குவோம். சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைக்கிளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழுவ போகிறேன். இது வந்துட்டு ஒரு என் ஃப்ரெண்டோட சைக்கிள். இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இருங்க, தள்ளி வைக்க முடியாது, நான் தள்ளி வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய சைக்கிள். வந்துட்டு சீட்டு கிழிஞ்சு போச்சு, பிரேக் பிடிக்காது, ஐயோ விழுந்துடும் போலையே. வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சரு, ஸ்டாண்டு வந்துட்டு போட முடியாது, அதனால தான் கவுத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம ரெடி பண்ணிட்டு கொடுத்துடலாம். இல்லாட்டினா நம்ம ரெடி பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு சைக்கிளை அதை வச்சுக்கலாம். இது எத்தனை நாளில் இருக்குன்னா ஜூன் 1 வரைக்கும். என் பர்த்டே வந்துட்டு ஜூன் 1ன்றதுனால இதை நான் மே வந்துட்டு இதை வச்சு, ஏன்னா சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் வச்சு டச் விட்டு போச்சு. அதனால் இதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி இதை வந்துட்டு ரோட்டில் சும்மா ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்ததுக்கப்புறமேட்டு இது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நானே வச்சுக்குவேன். கண்டிஷனில் இல்லைன்னா சரி பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். இதுதான் அந்த சைக்கிள். நல்லா பாருங்கள், இந்த சைக்கிளை க்ளீன் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா ஸ்டாண்டு கிடையாது, அப்படியே விழுந்துடும். அதனால் நம்ம எப்படியே வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். எடுத்த பொசிஷன்லேயே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்த பொசிஷன்லேயே நிப்பாட்டியாச்சு. இந்த சைக்கிளை வச்சு தான் நான் மே 1 வந்துட்டு லைட்டாக ரோட்டில் ஓட்டி பார்த்துட்டு கண்டிஷனாக இருந்தால் நானே வச்சுக்குவேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வந்துட்டு 2019 வாங்கினது. கேமரா மறைச்சிருக்கோம், சாரி. இந்த சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2019 அப்படின்ட்டு அந்த டைமில் வாங்கினது. இந்த சைக்கிள் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கினது. சுருக்கமாக சொல்ல போனால் இது எங்கள் அண்ணனோட சைக்கிளுங்க. இந்த சைக்கிள் வந்துட்டு எங்கள் அண்ணனோட சைக்கிள். இப்போ வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் இத்தனை வருஷமாக புதுசாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்தோடனே இப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் துணியை வச்சு டஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கழுவ வேண்டியது தான். லாக்கெல்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது. இதோட சாவிலாம் வீட்டில் தான் இருக்குது இன்னும். பிடிக்கிறதுக்கு கேமரா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் கேமரா இல்லையே, கேமரா இல்லை, பிடிக்கிறதுக்கு ஒரு கேமரா மேன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் கேமரா மேன் இல்லை. நான் நம்பவே கஷ்டப்பட்டு இது துடைக்கணும். இது வந்துட்டு என்னன்னா சாய் சைக்கிள் வந்துட்டு அங்கே இருக்குது. அவன் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் விளாட்றதுக்கு. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் போகணுன்னு பார்த்தா சைக்கிள் இருக்காது. எந்த சைக்கிளை நான் அப்படி கரும்பு முடிச்ச மாதிரி ஆக்கிட்டேன். அதனால தான் நல்லா நான் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைக்கிளுக்கு நான் பேர் வந்துட்டு சின்ன வயசில் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் சாக்லேட் மாதிரியே இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் இதுக்கு வந்துட்டு சுருக்கமாக சாக்லேட்டுன்னு பேர் வச்சு கூப்பிடுவேன். சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். யாராச்சும் வரையா இல்லை. சாக்லேட்டுன்னு சொல்லி நான் அந்த சைக்கிளுக்கு பேர் வச்சேன். இப்போது இப்படி நிலமை அது கிடக்கு. சரி, நல்லா தொடப்போம்.
ஐயோ இந்த துண்டு வேற எங்கே இருக்குன்னு தெரில, சும்மா கீழே இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது தொடச்சாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தொடச்சாச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு துடைக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம தண்ணி பிடிக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு தெரில, வாளி அதை எடுத்துகிட்டு தான் தண்ணி பிடிக்கணும். வாளி எங்கே இருக்குது இருங்க, நான் வாளியை கொண்டு போய் தேடிட்டு அதை தண்ணி பிடிக்கிறேன். ஸோ வாளி தேடி பார்த்தேன், வாளி இல்லையா, அதனால் இதையாச்சும் தொடச்சிட்டு போகணும். எங்கேயாச்சும் செட் பண்ணணும், எங்கே செட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது சைக்கிளை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எல்லோரும் வந்துட்டு போனாங்க. நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க, யாரா இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சைக்கிளை இங்கே எடுத்துகிட்டு வந்து கழுவுறோம். போதும்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. சைக்கிள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு சாய் வந்துட்டான். ஸோ க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சைக்கிள் வந்துட்டு ஸ்லோப்பில் நிற்கிறதுல அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சாய் கார்த்திகன்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஸோ நம்ம சைக்கிளை க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸாகவே நம்ம சைக்கிளை எடுக்காமல் வச்சுட்டு இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிருக்கும். சைக்கிள் க்ளீனிங் வீடியோ வரலையா? சரி, நான் வீடியோ எடுத்து என்னது விளையாடுறதுக்கு சீக்கிரம். ஸோ நம்ம சைக்கிள் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போதும், நம்ம போய் மறுபடியும் வச்சிடலாம். இதோ நம்ம சைக்கிள் அவுட்புட் இதுதான். நான் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனுஷ்கி ஜி. பாய். வணக்கம் நண்பர்களே, உங்கள் தனுஷ்கி ஜி. இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள், அதாவது நம்மளோட ஒரு பழைய சைக்கிள், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம புது சைக்கிள் வாங்க போகிறதுனால நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது சைக்கிளை எடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம வேறு வீட்டில் வெட்டியாக தான் இருக்கும். சரி, இதை க்ளீன் பண்ணால் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் ஒருத்தர் மட்டும் வந்திருக்கேன், சாய் கார்த்திக் வரல. ஸோ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய சைக்கிள். இது கிடையாது, இதுதான் என்னோடய சைக்கிள், என்னோடய பழைய சைக்கிள். இதை நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். புது சைக்கிள் வந்ததுனால கொடுப்போம், இல்லைன்னு நாங்களே வச்சுக்குவோம். சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைக்கிளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழுவ போகிறேன். இது வந்துட்டு ஒரு என் ஃப்ரெண்டோட சைக்கிள். இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இருங்க, தள்ளி வைக்க முடியாது, நான் தள்ளி வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய சைக்கிள். ஸோ வந்துட்டு சீட்டு கிழிஞ்சு போச்சு, பிரேக் பிடிக்காது, ஐயோ விழுந்துடும் போலையே. வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சரு, ஸ்டாண்டு வந்துட்டு போட முடியாது, அதனால தான் கவுத்தி வச்சுருக்கேன். இதை நம்ம ரெடி பண்ணிட்டு கொடுத்துடலாம். இல்லாட்டினா நம்ம ரெடி பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு சைக்கிளை அதை வச்சுக்கலாம். இது எத்தனை நாளில் இருக்குன்னா June 1 வரைக்கும். என் பர்த்டே வந்துட்டு June 1ன்றதுனால ஏன்னா நான் மே வந்துட்டு அதை வச்சு, ஏன்னா சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் வச்சு டச் விட்டு போச்சு. அதனால் இதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி இதை வந்துட்டு ரோட்டில் சும்மா ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்ததுக்கப்புறமேட்டு இது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா
நானே வச்சுக்குவேன். கண்டிஷனில் இல்லைன்னா சரி பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதுதான் அந்த சைக்கிள். நல்லா பாருங்கள். இந்த சைக்கிளை க்ளீன் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா ஸ்டாண்டு கிடையாது, அப்படியே விழுந்துடும். அதனால் நம்ம இப்படியே வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். எடுத்த பொசிஷன்லேயே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்த பொசிஷன்லேயே நிப்பாட்டியாச்சு. இந்த சைக்கிளை வச்சு தான் நான் மே 1 வந்துட்டு லைட்டாக ரோட்டில் ஓட்டி பார்த்துட்டு கண்டிஷனாக இருந்தால் நானே வச்சுக்குவேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வந்துட்டு 2019 வாங்கினது. கேமரா மறைச்சிருக்கோம், சாரி. இந்த சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2019 அப்படின்ட்டு அந்த டைமில் வாங்கினது இந்த சைக்கிள். அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கினது. சுருக்கமாக சொல்ல போனால் இது எங்கள் அண்ணனோட சைக்கிளுங்க. இந்த சைக்கிள் வந்துட்டு எங்கள் அண்ணனோட சைக்கிள். இப்போ வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் எத்தனை வருஷமாக புதுசாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்தோடனே இப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் துணியாச்சு டஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கழுவ வேண்டியது தான். லாக்கெல்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது. இதோட சாவிலாம் வீட்டில் தான் இருக்குது இன்னும். ஸோ பிடிக்கிறதுக்கு கேமரா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் கேமரா இல்லையே. கேமரா இல்லை, பிடிக்கிறதுக்கு ஒரு கேமரா மேன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் கேமரா மேன் இல்லை. நான் நம்பவே கஷ்டப்பட்டு இது துடைக்கணும். இது வந்துட்டு என்னன்னா சாய் சைக்கிள் வந்துட்டு அங்கே இருக்குது. அவன் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் விளாட்றதுக்கு. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் போகணுன்னு பார்த்தா சைக்கிள் இருக்காது. எந்த சைக்கிளை நான் அப்படி கரும்பு முடிச்ச மாதிரி ஆக்கிட்டேன். அதனால தான் நல்லா நான் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைக்கிளுக்கு நான் பேர் வந்துட்டு சின்ன வயசில் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் சாக்லேட் மாதிரியே இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் இதுக்கு வந்துட்டு சுருக்கமாக சாக்லேட்டுன்னு பேர் வச்சு கூப்பிடுவேன். சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். யாராச்சும் வரையா இல்லை. ஸோ சாக்லேட்டுன்னு சொல்லி நான் அந்த சைக்கிளுக்கு பேர் வச்சேன். இப்போது இப்படி நிலமை அது கிடக்கு. சரி, நல்லா தொடப்போம். ஐயோ, இந்த துண்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரில, சும்மா கீழே இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது தொடச்சாச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு துடைக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம தண்ணி பிடிக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு தெரில, வாளி. அதை எடுத்துகிட்டு தான் தண்ணி பிடிக்கணும். வாளி எங்கே இருக்குது? இருங்க, நான் வாளியை கொண்டு போய் தேடிட்டு அதை தண்ணி பிடிக்கிறேன். ஸோ வாளி தேடி பார்த்தேன், வாளி இல்லையா. அதனால் இதையாச்சும் தொடச்சிட்டு போகணும். எங்கேயாச்சும் செட் பண்ணணும். எங்கே செட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது சைக்கிளை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எல்லோரும் வந்துட்டு போனாங்க. நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்க, யாரா இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சைக்கிளை இங்கே எடுத்துகிட்டு வந்து கழுவுறோம். போதும்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. சைக்கிள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு சாய் வந்துட்டான். ஸோ க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் நம்ம சைக்கிள் வந்துட்டு ஸ்லோப்பில் நிற்கிறதுல அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சாய் கார்த்திகன்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டான்.
ஸோ நம்ம சைக்கிளை க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸாகவே நம்ம சைக்கிளை எடுக்காமல் வச்சுட்டு இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிருக்கும். சைக்கிள் க்ளீனிங் வீடியோ வரலையா? சரி நான் வீடியோ எடுத்து என்னது விளையாடுறதுக்கு சீக்கிரம். ஸோ நம்ம சைக்கிள் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ போதும், நம்ம போய் மறுபடியும் வச்சிடலாம். இதோ நம்ம சைக்கிள் அவுட்புட் இதுதான். நான் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனுஷ்கி ஜெயவர்தன். பாய்.